மக்கள் நீதி மையத்தின் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக சோலையாபுரத்தில் திருமுனை கூட்டம் துவங்கி இருக்கிறது. அங்கங்கே உள்ள மைய நிர்வாகிகள் அவங்க இடத்துல உட்காரபடி அன்புடன் கேட்கிறோம். கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம். பேசுறது அவங்கவுங்க வந்து அவங்களோட இருக்கையில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து. அதில் சிறந்த திராவிடனும் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே சீரிழமை திறந்து செயல் பறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற மேற்கு மாவட்ட துணை செயலாளரும் மைய பேச்சாளருமான திரு VM சரவணன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த திருமுனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற மக்கள் நீதி மையத்தினுடைய மதுரை மேற்கு மாவட்டத்தினுடைய நகரத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் இளங்கோவன் அவர்களுக்கும் முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் பாஸ்கர் அவர்களுக்கும் இங்கே வரவேற்புரை நிகழ்த்திய மேற்கு மாவட்டத்தினுடைய ஜெயிதுபுரம் பகுதியுடைய செயலாளர்கள் முருகன் அவர்களுக்கும் ராஜா ரஹீம் அவர்களுக்கும் சேகர் அவர்களுக்கும் கார்த்திக் அவர்களுக்கும் சரவணபாஸ்கர் அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மாநில நிர்வாகிகள் மரியாதைக்குரிய அண்ணன் MP செல்லப்பாண்டி அவர்களுக்கும் சொக்கர் அவர்களுக்கும் தொழில் முனைவர் அணியை சார்ந்த அன்பிற்கினிய சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் பத்மா ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வினை வருகை புரிந்திருக்கின்ற மேற்கு வட்டத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் இந்த மாவட்டத்தில் வருகை புரிந்திருக்கின்ற நகரத்தினுடைய செயலாளர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த திருமுனை கூட்டத்தினுடைய மாண்பினை கூட்டுவதற்கு வருகை புரிந்திருக்கின்ற கடந்த 4 நூற்றாண்டு காலமாக நற்பணி இயக்கத்திலும் ஒரு 8 ஆண்டு காலம் அரசியல் கட்சியாக மக்கள் நீதி மையத்திற்கும் எங்களுக்கு வழிகாட்டியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மதுரை மண்டலத்தினுடைய செயலாளர் வழக்கறிஞர் அழகர் அவர்களுக்கும் எனக்கு முன்னதாக இங்கே சிறப்புரையாற்றிய துரைவேலன் அவர்களுக்கும் இறுதியாக இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடினை செய்த எங்களுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ஐ முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த வட்டாரத்தினுடைய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் முதற்கண் பணிவான வணக்கத்தினை மதுரை மேற்கு தொகுதி சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருமுனை கூட்டம் இதே போல 2 வாரங்களுக்கு முன்னதாக திருமணி திரையரங்கத்திலே முன்பாக ஒரு திருமுனை கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த திருமுனை கூட்டத்தின் நோக்கம் எய்ம்ஸ் மருத்துவமனையையும் மெட்ரோ ரயில் திட்டத்தையும் மத நல்லிணக்கத்தையும் வலியுறுத்தி நடத்தப்பட்ட அந்த திருமுனை கூட்டம். அந்த திருமுனை கூட்டம் முடிந்து ஒரு 2 வாரங்களுக்கு பின்னதாக மதுரை மேற்கு மாவட்டத்திலும் இதே போல ஒரு திருமுனை கூட்டத்தை ஏற்பாடு செய்யலாம் என்று மாவட்டத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய முத்துகிருஷ்ணன் அவர்கள் கலந்து பேசுகின்ற பொழுது இந்த கோஷத்தை நாங்கள் முன்வைத்தோம்.
இந்த கோஷத்தை நாங்கள் முன்வைக்கின்ற போது ஒன்றிய பாஜக அரசு அடுத்த ஒரு தாக்குதலை 2 வாரங்களுக்குள்ளதாக கொடுத்திருக்கிறது. அது ஒன்று, இந்த 100 நாள் வேலை திட்டம். மகாத்மா காந்தியின் பெயரால் 100 நாள் வேலை திட்டம் இந்தியாவில் அமல்படுத்தி வந்து கொண்டிருந்த, வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த காலத்திலே மத்திய ஒன்றிய அரசு RSS நூற்றாண்டு விழா இது. 1925 உருவாக்கப்பட்ட RSS 2025 அதனுடைய நூற்றாண்டு விழா. RSS நூற்றாண்டு விழா வெற்றி விழாவாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் 1948 ஜனவரி 30ஆம் தேதி மகாத்மா காந்தியின் உயிரை பறித்த RSS 100 ஆண்டுகளுக்கு பிறகு 1948 ஜனவரி 30ஆம் நாள் மகாத்மா காந்தியின் உயிரை பறித்த RSS கும்பல் இன்றைக்கு 2025 அவர்களுடைய பெயரை பறித்திருக்கிறது. நண்பர்களே, காந்தியினுடைய பெயரை பறித்ததுடைய நோக்கம் காந்தி கொண்டு வந்த, காந்தியார் அவர்கள் பின்பற்றிய மதச்சார்பின்மையை, மத நல்லிணக்கத்தை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பன்மை தத்துவத்தை இதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான், அதனுடைய அடையாளமாகத்தான் காந்தியின் பெயரை 100 நாள் வேலை திட்டத்தில் இருந்து நீக்கியிருக்கிறார்கள். நாங்கள் போட்டுக்க எய்ம்ஸ் மருத்துவமனை, மெட்ரோ ரயில் திட்டம், இப்ப ஊடகங்கள் வருது, வாட்ஸ்அப்ல எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு பக்கம் பில்டிங் போட்டோ வருது, வாட்ஸ்அப்ல வருது, பேஸ்புக்ல வருது, 2 பில்டிங். எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய இடத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு? 101 கிலோமீட்டர், 101 ஏக்கர். 101 ஏக்கர்ல உருவாக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை 2018 இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பில்டிங் நின்றுட்டு இருக்கு. இந்த பில்டிங் எது வரைக்கும் வரும்னா, இந்த 3 மாதங்களில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வராது. 15 ஆண்டு காலமாக இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வெறும் கட்டிடமாக, இடமாக, செங்கலாக தான் நின்று கொண்டிருக்கு. நோக்கம் என்ன? 2014 மோடி பிரதமராவதற்கு தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் மோடிக்கு வாக்களிக்கவில்லை. 2019 மோடிக்கு இந்திய மக்கள் வாக்களிக்க, தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கவில்லை. 2024 தமிழக மக்கள் மோடிக்கு வாக்களிக்கவில்லை. மோடிக்கு வாக்களிக்கவில்லை என்று சொன்னால், தமிழகத்தில் இருந்து கொண்டு போகக்கூடிய GST பணத்தை எல்லாம் சேர்த்து வைக்கின்ற மத்திய ஒன்றிய பாஜக அரசு அதிலிருந்து தமிழகத்திற்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்களை வெட்டுவது, நலத்திட்டங்களை தமிழக மக்களுக்கு செய்யாமல் அவர்களுக்கு துரோகம் இழைப்பது, எனக்கு வாக்களிக்காத தமிழக மக்களுக்கு நான் எந்த நன்மையும் செய்ய மாட்டேன் என்று ஒரு நாட்டின் பிரதமர் நேரடியாக சொல்லாமல், வெளிப்படையாக சொல்லாமல் செயலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை எய்ம்ஸ். அடுத்து மெட்ரோ ரயில் திட்டம் சொன்னாங்க. 2011 எடுத்த சென்சஸ் அப்ப 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேருக்கு உள்ளே இருந்தாதான் மெட்ரோ ரயில் திட்டம் வருமா? பீகார்ல பாட்னாவுல 20 லட்சத்துக்கு உட்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுது. ஊப்பியில ஆக்ரால 20 லட்சத்துக்கு உட்பட்ட மக்கள் இருக்க பகுதியில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுது. அங்கெல்லாம் இந்த விதிமுறை, அங்கெல்லாம் இந்த தகுதி பொருந்தாதா? ஆனா மதுரைக்கும் கோவைக்கும் நிறுத்துறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை 15 ஆண்டு காலமாக கட்டி வருவதை போல மெட்ரோ ரயில் திட்டத்தையும் மதுரைக்கும் கோவைக்கும் நிறுத்துறாங்க. இந்த காரணங்களை கூறி 20 லட்சம் பேருக்குள்ள இல்லைன்னா நீ எப்ப மக்கள் தொகை கணக்கு எடுத்த? 2011 எடுத்த. 15 ஆண்டு காலம் ஆயிருக்கு. கோயம்புத்தூர்லயும் மதுரையிலும் இந்த 15 ஆண்டு காலம் யாருமே பிள்ளை வைக்கவே இல்லையா? யாருக்குமே திருமணம் நடக்கவே இல்லையா? மக்கள் தொகை எண்ணிக்கை கூடவே இல்லையா? ஆனா ஏற்கனவே சொன்ன காரணத்தினாலே மத்திய ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டு மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறுத்துது. சரி, மதுரைக்கு நிறுத்திட்ட,
கோயம்புத்தூர்ல உங்க கட்சியினுடைய எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இருக்கிறாரு. அந்த அம்மா பேட்டி கொடுக்குது. எதுக்காக மெட்ரோ ரயில் திட்டம் நிப்பாட்டப்பட்டிருக்குன்னு கேட்டா அந்த அம்மா சொல்லுது, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம வெக்கமே இல்லாம கோவை தெற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு முதலமைச்சர் ஆகிறாரோ அன்னைக்கு தான் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வரும்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக முடியாது, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டமும் வரப்போறது கிடையாது. இதான் வானதியோட ஸ்டாண்டு. திடீர்னு பார்த்தா ஒரு அறிக்கை அவங்களுடைய எக்ஸ் தள பக்கத்துல வானதியோட ட்விட்டர்ல ஒரு செய்தி போறாங்க, எக்ஸ்பிரஸ் வந்தது. கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப ஆர்வமா போய் வானதி சீனிவாசனோட எக்ஸ் தள பக்கத்தையும் ட்விட்டர் பக்கத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தா அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிற மதுரையில் இருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருக்கின்ற தேஜஸ்வி எக்ஸ்பிரஸ், அந்த தேஜஸ்வி எக்ஸ்பிரஸ் கந்தன் எக்ஸ்பிரஸாக மாற்றப்பட்டிருக்கு. அந்த கந்தன் எக்ஸ்பிரஸ் மதுரையிலிருந்து சென்னையிலிருந்து மதுரை வரக்கூடிய அந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் மதுரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் வரைக்கும் நாங்கள் நீட்டி இருக்கிறோம். இந்த தேஜஸ்வி எக்ஸ்பிரஸ் கந்தன் எக்ஸ்பிரஸாக மாற்றியதற்கு இந்திய ரயில்வே துறைக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர் பக்கத்துல அந்த வானதி சீனிவாசன் ஒரு பதிவு போறாங்க. கோயம்புத்தூர் மக்கள்லாம் உள்ள போய் பார்த்துட்டு மெட்ரோ ரயில் திட்டம் தான் வந்துருச்சுன்னு போய் பார்த்தா இந்த அம்மா கந்தன் எக்ஸ்பிரஸ் சொல்லி ஏதோ ஒண்ணு போட்டிருக்கேன்னு சொல்லி இந்திய ரயில்வே துறையெல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தா இந்திய ரயில்வே துறையிலிருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, தேஜஸ்வி எக்ஸ்பிரஸ் இந்திய ரயில்வே துறைக்கு சொந்தமான ரயில் நிலையம் கிடையாது. தேஜஸ்வி எக்ஸ்பிரஸ் நடத்துறவங்க தனியார். எப்படிங்க தனியார் பஸ் ஓடுதோ அதே மாதிரி இந்திய ரயில்வேல குறிப்பிட்ட ரயில்களை மத்திய அரசு, ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு தனியாருக்கு விட்டுருக்கு. அந்த தனியாருக்கு விட்டதனுடைய ஒரு எக்ஸ்பிரஸ் தான் தேஜஸ்வி எக்ஸ்பிரஸ். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கந்தன் எக்ஸ்பிரஸா மாற்றாது ஐடியாவும் எங்களுக்கு இல்ல, கந்தன் எக்ஸ்பிரஸ் திருப்பூர் வரைக்கும் நீட்டிக்கிறவங்களுக்கு ஐடியாவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்திய ரயில்வே துறை என்ன அறிவிச்சிருச்சுன்னா, இது தவறான செய்தின்னு சொல்லிருச்சு. ட்விட்டர் பக்கத்துல போன நம்முடைய இளைஞர்கள், கோவை தெற்கு தொகுதி, கோவையில் இருக்கக்கூடிய மக்கள், மாவட்ட மக்கள் எல்லாரும் போய் அந்த வலைத்தளத்துல போய் கண்ணா பின்னால திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ வானதிய முன்னால மெட்ரோ ரயில் திட்டத்தையும் கொண்டு வர முடியல, தேஜஸ்வி எக்ஸ்பிரஸ் ஒரு ரயில கொண்டு ஏதோ ஒரு ரயில சொல்லி அதை கந்தன் எக்ஸ்பிரஸ் சொல்ற, அதுவும் பொய், எல்லாம் பொய்ன்னு சொல்லி ஆளாளுக்கு கண்டவனுக்கு அதுல பதிவு போட ஆரம்பிச்ச அந்த அம்மா பதறி போய் அந்த பேஜ்ல அந்த செய்தியை டெலீட் பண்ணிட்டு ஓடி போயிருச்சு. ஒரு நேர்மையான உண்மையான கொஞ்ச நாச்சமாவது கூச்ச நாச்சம் இருந்தா, அறிவிக்கூர்மை இருந்தா என்ன செஞ்சிருக்கணும், எனக்கு வரப்பட்ட தகவல் இருந்து இதை போட்டிருக்கிறேன், எனக்கு வந்த தகவல் தவறா இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லணுமா இல்லையா? எதுவுமே சொல்லலுங்க. அந்த அம்மா பாட்டுக்கு அதை டெலீட் பண்ணிட்டு போயிடுச்சு. நீங்க கோவை தெற்குனால நாங்க அந்த அம்மா என்னன்னா எங்களோட வம்பளுக்குறாங்க. இது தேனி கூட்டம், தேனி கூட்டத்தை கல்லெறிஞ்சா என்ன நடக்கும் தெரியல, அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஒரு பொதுக்கூட்டத்தில் அந்த அம்மா பேசுது, திமுகவை கண்டிச்சு பேசுது. காலையில ஒரு வீட்டுல இருப்பாங்க திமுக காரங்க, ராத்திரி இன்னொரு வீட்டுல இருப்பாங்கன்னு சொல்லுது. திமுக அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க, காலையில நாங்க யாரு வீட்டுல இருப்போம் எங்களுக்கு தெரியல, ராத்திரி யாரு வீட்டுல நாங்க இருப்போம் தெரியல, ஆனா மத்தியானம் உங்க வீட்டுல இருப்போம் மட்டும் தான் உறுதியா எங்களுக்கு தெரியும் சொல்ல உடனே அந்த அம்மா பதறி போய் அடுத்த கூட்டத்தில் ஏறி இவ்வாறு நான் பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குது. இதான் வானதி சீனிவாசன் கோவை தெற்குல இதுல சொல்லு மையம் காணாமல் போய்விட்டது. எங்க மையம் காணாம போச்சு? நீ நடத்தின தேர்தல், அந்த நடந்த தேர்தல் 17 ரவுண்டு 18 ரவுண்ட்ல எங்க தலைவர் முன்னோக்கி வந்தார். தங்கமணி, வேலுமணி என்ற அதிமுக நபர்களால உன்னால அந்த தொகுதி வெற்றி பெற்றதா அறிவிக்கப்பட்டது ஒரு 1700 ஓட்டுல. எங்களுக்கு பின்னாடி திமுக காங்கிரஸ் கூட்டணியில வந்தவர் மயிரா ஜெயக்குமார். மயிரா ஜெயக்குமார் வாங்கிய வாக்குகள் 45,000 ஓட்டு. இந்த வட்டம் நாங்க கூட்டணி திமுக காங்கிரஸ் மக்கள் நீதி மைய கூட்டணி, இந்த கூட்டணி போன வட்டம் 1700 ஓட்டு வித்தியாசத்துல தப்பி பொழைச்ச வானதி இந்த முறை உன்னால தப்பவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது.
கோவை தெற்குல தமிழகத்திலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஒன்றை தோற்கடிப்பது உறுதி. இதான் அடுத்து இந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அந்த அம்மா அறிவிச்சது, தேர்தல் ஆணையம் ஒரு பட்டியல் வெளியிட்டுச்சுங்க. அதுல சில கட்சிகளின் பேரை நீக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட முடியாத கட்சிகள் நீக்கியிருக்காங்க. அந்த வரிசையில பார்க்கும் பொழுது மக்கள் நீதி கட்சின்னு ஏதோ ஒரு கட்சி பேர் இருக்கு. மக்கள் நீதி கட்சின்னு ஏதோ ஒரு பேர் இருக்கு. இந்த மாதிரி என்ன முடிவு பண்ணிடுச்சுன்னா, இந்த 2 மாநில கவர்னர், 2 மாநிலத்தோட கவர்னரா இருக்கிற இந்த அம்மா இது என்ன முடிவு பண்ணிருச்சுன்னா, அந்த கட்சியினுடைய பேர் வந்து மக்கள் நீதி மையம் முடிவு பண்ணிருச்சு. அது எடுத்தோட அறிவிக்குது, மக்கள் நீதி மையத்தை வந்து தேர்தல் கமிஷனே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்களே வந்து தகுதி இல்லாத பட்டியல சேர்த்துட்டாங்கன்றது. ஆனா பின்னாடி நிருபர்கள் எல்லாருமே போய், அம்மா அது அப்படி இல்லம்மா, அது வந்து அவங்க கமலஹாசன் வச்சிருக்க கட்சியின் பேர் மக்கள் நீதி மையம், நீங்க மக்கள் நீதி கட்சின்னு அறிவிச்சுட்டு சொல்லிட்டீங்க, தவறான ஒரு தகவலை நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா, அந்த அம்மா அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்ல, வருத்தம் தெரிவிக்கணும்ல, தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லணும்ல. வானதி மாதிரி அதுவும் எதுவுமே சொல்லாம வாத்து மாதிரி நடந்து போயிருச்சுங்க தமிழிசை. வாத்து மாதிரி அந்த அம்மா பாட்டுக்கு நடந்து போகுது. என்னன்னா, ஒரு தப்பு நம்ம இந்த ஒரு கூட்டத்தில் பேசுறோம், ஒரு தகவல் தவறான தகவல் சொல்லக்கூடாதுல நம்ம ரொம்ப கவனமா கூர்ந்து செஞ்சுதான் வந்து பேசுறோம். ஆனா ஒரு 2 மாநில கவர்னரா இருக்கிற தமிழிசை, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி எவ்வளவு தவறான தவறுகளை, பொய்யான தவறுகளை கூறி சொல்லிட்டு எந்த விதமான கூச்ச நாச்சம் இல்லாம வெளியே போறாங்க. இதுதான் பாஜகவோட நடவடிக்கை. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, தேசிய ஊரக வாய்ப்பு திட்டம் 100 நாள் திட்டம் இந்தியா மட்டுமல்ல, மன்மோகன் சிங் முதல் 5 ஆண்டுகள் ஆட்சியில் உருவாக்கப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம் இது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்களால் பாராட்டப்பட்ட திட்டம் இது. இந்தியாவில் நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் இந்த திட்டத்தை பாராட்டினார். தேசம் முழுமைக்குமான வறுமை ஒழிக்கிறதுல மிக முக்கியமான திட்டம். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவுக்கு கையில பணம் புழங்கக்கூடிய திட்டம் இது. விவசாயத்தில் இப்ப பெருமளவு இயந்திர உபகரணங்கள் பயன்படுத்தப்படுது. விவசாயத்தில் மக்களுடைய மனித உழைப்போட பயன்பாடு குறைவா இருக்கு. எனவே இந்த திட்டத்தின் மூலமாக நம்முடைய மக்களுக்கு ஒரு 100 நாட்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் சொல்லி பேசி கொண்டு வந்தார். அது மத்திய அன்னைக்கு இருந்த மத்திய காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது. மோடிக்கு என்ன பிரச்சனை? இந்த திட்டத்தை நீக்கிறது மட்டும் இல்ல, இந்த திட்டத்துக்கு ஒண்ணு வேற வச்சிருக்காரு. அவரு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் வேலை திட்டமா மாத்துறாரு. ஏற்கனவே இருக்கிற நிலைமை என்னன்னா, 100 நாள் வேலை திட்டத்துல 100 நாளுக்கு வேலை கொடுக்கப்பட முடியாத சூழல் தான் ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு மோடி, 125 நாள். சரி, 125 நாள் முழுமைக்குமான வேலை கொடுப்பதற்கு ஏதாவது திட்டம் இருக்கான்னு கேட்டா, மத்திய அரசு அலுவலர்கள் இனிமேல் அதை முடிவு செய்வாங்கன்றாரு. சரி, மத்திய அரசு அலுவலர்கள் தான் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை முடிவு செய்வாங்கன்னா, ஊதியம் எவ்வளவு நாள் கொடுக்கும்? ஏற்கனவே இருந்த திட்டத்துல ஊதியம் வந்து வேலை செஞ்சா 15 நாள்ல ஊதியம் கொடுக்கணும் சட்டம் இருக்கு. வேலை செஞ்சா 15 நாள்ல ஊதியம் கொடுக்கணும் சட்டம் இருக்கு. ஆனா இப்ப கொண்டு வந்திருக்கிற இந்த விவித் ராம்ஜி இந்த திட்டத்தில் என்ன மோடி சொல்றாருன்னா, வேலை வாய்ப்புக்காக தரப்படக்கூடிய கூலி 100 நாட்களுக்கு மேலாக 150 நாட்களுக்கு மேலாக தள்ளி கூட கொடுக்கலான்றார். ஒரு மனுஷன் வேலை பார்த்து 3 மாதம் 4 மாத காலம் ஊதியம் பெறாமல் இருந்தா அவன் அடுத்த அந்த திட்டத்தின் பிரகாரம் வேலைக்கு போவானா மாட்டானா? அந்த திட்டத்தின் பிரகாரம் பெண்கள் வேலைக்கு போவாங்களா மாட்டாங்களா? வேலை பார்க்கும் பொழுதே வேலை உயர்வை வெளியேறும் பொழுதே கூலியை கொடுக்கணும் சொல்லக்கூடிய நாட்டில் 100 நாளைக்கு பிறகு கூட கூலி கொடுக்கலாம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 நாள் வேலை திட்டத்தை இழுத்து மூடப்படும். இந்த தேசத்தினுடைய வறுமை கோடு இன்னும் அதிகமா போகுது. சில பேர் இங்க நினைக்கலாம், கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் எங்கே வேலை பார்க்கிறாங்க, ஏரிக்கரையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கம்மாயில உட்கார்ந்து இருக்கிறாங்க, சும்மா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன அதெல்லாம் எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்னா, சில பேர் பொதுவான ஆட்கள் தெரிஞ்சோ தெரியாமலே நம்முடைய ஆட்களே பேசுறாங்க. நண்பர்களே, ஒரு திட்டம் கொண்டு வந்தா, மக்களுக்கான திட்டம் கொண்டு வந்தா, அந்த மக்களுக்கான திட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணதான் முயற்சி பண்ணணும். இப்ப ரேஷன் கடை இருக்கு, நாடு முழுக்க ரேஷன் கடையில பிரச்சனை இல்லையா? எடை குறைவா பொருட்கள் வாங்குற பிரச்சனை இருக்குல்ல,
எல்லாம் தானே இருக்கு. அதுக்காக இந்த பிரச்சனை எல்லாம் முன்வைத்து ரேஷன் கடையை நாளைக்கு இழுத்து மூடணும்னு ஒரு முடிவு எடுத்தா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ரேஷன் கடை மூலமா தானே தமிழ்நாடு கிட்டத்தட்ட நம்ம பிழைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா மத்திய அரசு இந்த திட்டத்தை ஊத்தி விடுவதற்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணிட்டு இருக்கு நண்பர்களே. இதுதான் இதுல கவலை அளிக்கிற விஷயம். கிராமப்பகுதி நீங்க தமிழ்நாடு கூட விட்டுருங்க, தமிழ்நாடு கூட கிராமமும் நகரமும் சார்ந்த பகுதியில் இருக்கிறதுனால ஓரளவு தப்பிச்சுக்கலாம். நீங்க ஊபியில, பீகார்ல, மத்திய பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல அங்கெல்லாம் ஸ்மார்ட் கார்டு திட்டமே கிடையாது, ரேஷன் கார்டு ஒரு முறையே கிடையாது. அங்க எல்லார் வீட்டிலையும் போனீங்கன்னா வட இந்திய செய்தியாளர்கள் சொல்றது என்னன்னா, அவங்க கையில் இருக்கிற ஒரே கார்டு எந்த கார்டுனா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்ட கார்டு மட்டும்தான் வச்சிருக்கிறான். அங்க அந்த திட்டம் உயிர்ப்பான திட்டம், உயிர் வாழ்வதற்கான திட்டம். இன்றைக்கு அந்த திட்டத்தை ஒடுத்து மூறார். நாங்க சொல்றது என்னன்னா, மோடி நிறைய செய்யற பாவ செயல்களே ஆகப்பெரிய பாவ செயல் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை ஊத்தி மூடுவதுதான். மகாத்மா காந்தியை பத்தி கேட்டபோது எங்க தலைவர் சொன்னாரு, காந்தியின் பேரை மீட்கவோ எடுக்கவோ நமக்கு நோக்கம் இல்லை, அதை பத்தி காப்பாற்றணும் அவசியம் இல்லை. ஏன்னா காந்தி பேரை காப்பாற்ற இடத்துல காந்தியும் இல்லை, அவ்வளவு பெரிய மகான் காந்தி. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் சொல்லிருக்கு, முழு நிதி நான் தரமாட்டேன், 60% தான் நான் தருவேன், 40% நீ தான் போடணும் மாநில அரசு சொல்லுது. சரி, 60%க்கு மத்திய அரசுக்கு யார் நிதி கொடுக்குறா? தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாடு மக்கள் உழைக்கிறோம், வரி கட்டுறோம். கேரளா இருக்கு, கேரள மக்கள் உழைக்கிறாங்க, வரி கட்டுறாங்க. ஆந்திரா இருக்கு, ஆந்திரா மக்கள் உழைக்கிறாங்க, வரி கட்டுறாங்க. மத்திய அரசுக்கு எங்க தனியா மக்கள் இருக்கிறாங்க? அவங்களுக்கு எங்க இருந்து பணம் வருது? எந்த வருவாய் இருக்கு? எல்லா மாநிலங்களிலிருந்து திரட்டப்பட்ட பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு உனக்கு 60% தான் தருவேன் இந்த திட்டத்துக்கு சொல்வது என்பது எவ்வளவு திமிர்த்தனமான நடவடிக்கை நண்பர்களே. இந்திய பொருளாதார நிபுணர்கள் சொல்லும் போது இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது, சுதந்திர இந்தியாவில் 47 ஆகஸ்ட் 15க்கு பிறகு நடைபெற்ற மக்களுக்கான நலத்திட்டங்களில் மிக முக்கியமான நலத்திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த திட்டத்துக்கு முடிவுல நடத்துறாரு மோடி. இதான் பெரிய பாவச் செயல். நாங்க மெட்ரோ ரயில் திட்டம் வரல, எய்ம்ஸ் வரல, இந்த 100 நாள் வேலை திட்டத்தை முடிக்கிறீங்க, அப்படி எங்க கொண்டு போய் நிறுத்த பாக்குறீங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? இதுல சில பேர் சொல்றது, உங்க கட்சியை கமலஹாசன் ஒரு சீட்டுக்கு அடமானம் வச்சுட்டாரு, ஒரு சீட்டுக்கு அடமானம் வச்சுட்டாரு. எனக்கு தெரிய அதிமுக நண்பர் ஒருத்தர் இருக்காரு, மாவட்ட அளவிலான பொறுப்புல இருக்காரு. அவர்கிட்ட ஒரு முறை பேசிட்டு இருந்தேன். பேசும்போது அவர் சொன்னாரு, அவங்க ஆளு கமலஹாசன் ஒரு சீட்டுக்காக உங்க கட்சி அடமானம் வச்சுட்டாருன்னாரு. நான் சொன்னேன், ஒரு சீட்டுக்கு அவர் அடமானம் வைக்கலனே, அடமானம் வச்சிருந்தா கூட மீட்டுக்குவாரு, ஆனா கட்சியை வித்துட்டாருனே அப்படின்னு சொன்னேன். அவருக்கு சந்தோஷம் தாங்கல. அப்பாடா இப்பயாவது உண்மையை ஒத்துக்கிட்டாயா அப்படின்னு. சரிண்ணே, கமலஹாசன் தேர்தலில் தனிச்சிருந்தாரு, ஒரு 4% ஓட்டை வாங்கணும், நாங்க வெற்றி பெற முடியல, அப்புறம் திமுக போய் நீ சொல்ற மாதிரி அடமானம், நான் சொல்ற மாதிரி வித்துட்டாரு கட்சின்னு சொல்ற. ஒரு விஷயம் கேட்கிறேன், சொல்லு, அண்ணா திமுக வந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டேன். யாரு அப்படின்னு, எங்க தலைவர் தான் கமலஹாசன் தான். அண்ணா திமுக வந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? அண்ணா திமுக வந்திருந்தா 10 சீட்டு 20 சீட்டு உங்க தலைவருக்கு எடுத்து கொடுத்துருப்போம்யா. உங்களால வருவாராங்க கட்சிக்கு? எங்க கூட்டணிக்கு வருவாரா? நாங்க தான் கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு கேட்டுக்கிருக்கோம். எடப்பாடி கட்சிக்கு இருக்காரு, ஒரு ஆள் வர மாட்டேன்றா. நீங்க வந்தீங்கன்னா 10 சீட்டு 20 சீட்டு உங்களுக்கு தருவோம்யான்னாரு. சரிண்ணே, அப்புறம் பாஜகவுக்கு போனாருன்னா என்னென்ன நடக்குங்க? பாஜக ஆளே இல்லையா தமிழ்நாட்டுல? ஒருத்தரும் இல்லை, அண்ணாமலை இல்லை, யாரும் இல்லை. அப்புறம் உங்களால அவர் தான் பாஜக தலைவர் தமிழ்நாட்டில். அவரு தூய்மை இந்தியா திட்டத்துக்கே உங்க காலத்தாக விரும்பினாங்க. அப்பயே 25 சீட்டு 30 சீட்டு நீங்க தான் அன்னைக்கு பாசா இருந்திருப்பீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஆமாண்ணே, ஓட்டம் வந்தா 10 சீட்டு, பிஜேபிக்கு போனா 20 சீட்டு, ஆனா எந்த சீட்டையுமே தராம திமுக கூட்டணிக்கு போயிருக்காருன்னு. அப்ப சீட்டை வச்சுதான் போனாருன்னு எப்படி நீ சொல்றேன்னு கேட்டேன். அந்த டென்ஷன் ஆயிட்டான், என்னடா நம்மளை அப்படி மறக்கி வரானே அப்படின்னு. சரி, அதை விட ஜெயலலிதா என்ன சொல்லிச்சு? ஜெயலலிதா என்ன சொல்லிச்சு? மோடியும் லேடியான்னு கேட்டுச்சு. பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கு நான் தமிழ்நாட்டு மக்கள் தான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிச்சு. இன்னைக்கு எடப்பாடிய டெல்லியில உட்கார்ந்துக்கிட்டு அமித்ஷா கூப்பிடுறாரு.
அமித்ஷா ஒரு கார்ல போல 3 கார்ல மாறி மாறி போய் அமித்ஷா மீட் பண்றாரு. இன்னைக்கு பியூஷ் கோயல் வந்து சென்னையில வந்து எடப்பாடியை சந்திக்கிறாரு. நீங்க எல்லாரும் பாஜக கூட்டணியில போவதற்கு, கூட்டணியில் இருப்பதற்கு சீட்டு பெற எல்லாம் நடத்துறீங்க. இது மட்டும் எப்படி நீ சரியா இருக்கும்னு கேட்டேன். நீங்க பிஜேபி எதிர்ப்பாளரு, உங்க அம்மா எதிர்ப்பாளரு, ஆனாலும் நீங்கள் பிஜேபி ஆதரிக்கிறீங்க. நாங்க திமுக போனா தப்புன்றீங்க, எதனாலன்னு கேட்டேன். அவரு சொன்னாரு திரும்ப, அதிமுக வலிமை குறைவா இருக்கு, அதனால திமுகவை வீழ்த்துவதுதான் எங்க நோக்கம். திமுகவை வீழ்த்துவதற்காக நாங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னார். நான் திரும்ப கேட்டேன், அதிமுகவை திமுகவை வீழ்த்துவதற்காக நீ பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது உனக்கு சரினா, பிஜேபியை வீழ்த்துவதற்காக திமுகவோட நாங்க கூட்டணி வைக்கிறது சரி இல்லையா? அவர் பார்த்தாரு, உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், எங்களுக்கு பார்த்தா தக்காளி சட்னியா? அவர் அதுக்கு மேல பேசல, டென்ஷன் ஆயிட்டாரு, வண்டி எடுத்து கிளம்பிட்டாரு. கிளம்பும் போது கடைசி அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? போகையா, உங்க கமலஹாசனுக்கு புழைக்க தெரியாது, உங்களுக்கும் புழைக்க தெரியாது, இப்படியே திருங்க கொள்கையா பேசிக்கிட்டு அப்படின்னு அந்த அதிமுக சொன்னார். நான் அடுத்து பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவர் போயிட்டாரு. அவர் அந்த பதில கேட்கல. அந்த பதில அவருக்கும் இந்த கூட்டத்தில் இருக்கிற நம்முடைய ஊழியர்களுக்கும் இந்த வட்டாரத்துடைய இருக்க பொதுமக்களுக்கு சொல்றார். அந்த அதிமுக சொன்னார் இல்லையா, உங்க கமலஹாசன் புழைக்க தெரியாத மனிதர் என்று, அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சொல்றேன், எங்கள் தலைவர் கமலஹாசன் அவர்கள் பிழைக்க தெரியாதவர் தான். இந்த பிழைக்க தெரியாத மனிதன் இருப்பதனால்தான் இந்த நாடு இன்னும் பிழைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாடு ஆராய்ச்சி பிழைக்குது. கமலஹாசன் போன்ற நேர்மையான நல்லவர்களால் இந்த நாடு பிழைத்துக் கொண்டிருக்கிறது. இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பீங்க? எல்லாத்தையும் வித்திருப்பீங்க. இனி நீங்க இந்தியா விற்கணும்னு நினைச்சீங்கன்னா ஈசி போட்டு பார்க்கணும், வில்லங்க சான்றிதழ். அந்த வில்லங்க சான்றிதழ் போட்டு பாரு. மோடி அமித்ஷா இந்த கூட்டத்தில் வாங்க சவால் வரு. நீ இந்தியா விற்க முயற்சி பண்ணா வில்லங்க சான்றிதழ் போட்டு பார்த்தனா, இந்த தேசத்தின் சுதந்திரத்திற்காக போராடிய சீனிவாச ஐயருடைய மகன் டாக்டர் கமலஹாசனுடைய பேருக்கு எங்களை பேரி யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீ ரயில் வைக்கிற, விமானத்தை கூட கொண்டு போய் வித்துட்ட. இப்போ புது செய்தி நீ காலையில் ஓடிட்டு இருக்கு, ஆரவள்ளி மலைத்தொடர். ஆரவள்ளி மலைத்தொடர் டெல்லியில இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து வரிசையா குஜராத் அகமதாபாத் வரைக்கும் இருக்கக்கூடிய 700 கிலோமீட்டர் நீளத்திற்கான ஆரவள்ளி மலைத்தொடர். அந்த ஆரவள்ளி மலை நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இடையான உலகின் பழமை வாய்ந்த மலைத்தொடரில் ஒன்று ஆரவள்ளி மலைத்தொடர். அங்க என்ன எல்லாம் கிடைக்கும். அந்த மண்ணை தோண்டுனா கிரானைட் கிடைக்கும், அந்த மண்ணை தோண்டுனா தங்கம் கிடைக்கும், அந்த மண்ணை தோண்டுனா வைரம் கிடைக்கும், அந்த மண்ணை தோண்டுனா வைடூரியம், எல்லா வகையான கனிமங்களும் கிடைக்கும். அதானி அம்பானி சும்மா இருப்பாங்களா? உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க, இது மலையோட அளவு எவ்வளவு. உச்ச நீதிமன்ற நீதிபதி கவாய் சொல்லிட்டாரு, இந்த மலையோட நீள மகளும் எல்லாமே எனக்கு தகவல் கொடுக்க சொல்லி மத்திய அரசாங்கத்தில் தொல்லியல் துறைக்கு அனுப்பியிருக்காரு. மத்திய அரசுடைய தொல்லியல் துறை சொல்லிருச்சு, 100 மீட்டருக்கு குறைவான இருக்கிறதெல்லாம் மலை கிடையாது, 100 மீட்டருக்கு உயர்வான இருக்கிறதா மலை, 100 மீட்டருக்கு உள்ள இருக்கிற குன்றுகளை பூரா நாங்க எடுத்துக்கிறலாம்னு சொல்லிட்டாங்க. மத்திய அரசு சொல்லிருச்சு, கவாய் ஒப்புதல் போட்டிருந்தாரு. இன்னைக்கு அதானி வந்து கையில் அந்த மைன்ஸ் நில சுரங்கத்தை இன்னைக்கு கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துருச்சு. வடநாடு முழுமைக்கு பெரும் போராட்டம் இதுக்கு எதிராக. வட மாநிலங்களுடைய நீர்மட்டத்தினுடைய அளவை தீர்மானிப்பது ஆரவள்ளி மலைத்தொடர். வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த மணல் பாலைவனத்துடைய மணல் புயலை தடுப்பது ஆரவள்ளி மலைத்தொடர். வடநாட்டு மக்கள் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை உருவாக்கி தருவது அந்த ஆரவள்ளி மலைத்தொடர். கிட்டத்தட்ட வடநாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரத்தை முடித்த மோடி இயற்கையும் கனிம வளங்களையும் அளிப்பதன் மூலமாக இந்த தேசத்தை வட மாநிலங்கள் முழுமையும் ஒரு பாலைவன காடாக மாற்றுவதற்கான முயற்சி மோடி இன்னைக்கு எடுத்துக்கிறார். இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வந்திருக்கு. இந்த வழக்கை பார்த்துட்டு உச்ச நீதிமன்றம் சூமோட்டோவாக தன்னிச்சையாக என்னையா பிரச்சனை நாங்க தலைவரும் சொல்லி இன்னைக்கு வழக்கு எடுத்திருக்காங்க. அது எப்ப திருப்பி வரப்போகுதுன்னு தெரியல.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திருமண கூட்டம் நடக்கும் பொழுது 3 பிரச்சனையை பேசணும். ஆனா இந்த திருமண கூட்டத்துக்கான தயாரிப்பு வேலையில இருக்கும் பொழுது அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் நிம்மதியா கொண்டாடப்பட முடிஞ்சா? டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் நிம்மதியா கொண்டாட முடிஞ்சதா? தமிழ்நாட்டில் நிம்மதியா கொண்டாடப்பட்டது. வட மாநிலங்கள்ல ஒரிசால ஸ்டெயின்ஸ் கிரகாம் என்ற பாதிரியாரையும் 2 குழந்தைகளையும் தீ வச்சு கொளுத்திய கூட்டம். பின்னதாக ஒரிசாவுடைய முதல்வராக நவீன் பட்நாயக் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் அடங்கியிருந்தாங்க. இன்னைக்கு பாஜக ஆட்சி ஒரிசால என்ன நடந்தது? தெருக்கல்ல கிறிஸ்துமஸ் தாத்தா தொப்பி எடுத்துட்டு இருக்கா ஒரு பையன். அப்பாவும் பையனுமா கிறிஸ்துமஸ் தொப்பியா ஒரு 20 தொப்பியை வச்சு வித்துட்டு இருக்காங்க. ஒரு காரோட அடிச்சு ஒரு ஆளு கார் வந்து இறங்கி கம்போட வந்து தாக்குதல் அடிக்கிறார். அது கீழே தமிழாக்கம் வருது. எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்டா அவன் சொல்றான், நீ கிறிஸ்துமஸோட பொருட்கள் எதுவும் விற்க கூடாது, இது பூரி ஜெகநாதனுடைய பூமி, இந்த பூமியில பூரி ஜெகநாதனுடைய பொருட்கள் தான் விற்கணும், கிறிஸ்துமஸ் பொருட்களை விற்க கூடாதுன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த வியாபாரி சொல்றாரு, ஐயா நான் இந்து தான். அவர் சொல்றாரு, நான் இந்து தான், ஏழை இந்து. இந்த 20 தொப்பில எவ்வளவு காசு வந்துடும்? ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா தொப்பில எவ்வளவு பணம் வந்துடும்? 30 ரூபா வருமா? 20 ரூபா வருமா? அவன் கெஞ்சுறான், நானும் இந்து தான், நான் ஏழை தான், இதை வித்து வீட்டுக்கு கொண்டு போனோம், தயவு செஞ்சு என்னை விற்பனை செய்ய விடுங்கன்னு சொன்னா அடிக்கிறான். கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெண், பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் கூட ஒரு பெண்ணு போய் அது முகவாய் கட்டையை முடிச்சு அடிக்குது. இந்த பிறவியில் இல்ல, எந்த பிறவிலும் உனக்கு கண் பார்வை வராதுன்னு ஏகடியம் பேசுறாங்க. என் மாற்றத்தினால அவங்களுக்கு வலப்பக்கம் போகுமா இடப்பக்கம் போகுமா? கண் பார்வையற்ற ஒரு பெண்ணுக்கு எந்த பக்கம் போகணும் என்ன தெரியும்? அதை அடிக்கிறான். மதவெறி பிடித்ததா மண்ணாக வட மாநிலங்கள் மாறி இருக்கு. அண்டை மாநிலமான கேரளாத்துல பினராயி விஜயன் அறிக்கை இருக்கிறாரு, இது ஏதோ வடநாட்டில் நடக்கிற கலவரம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். கேரளத்தில் இருக்கக்கூடிய பல பள்ளிக்கூடங்கள்ல கிறிஸ்துமஸ் விழா நடத்தக்கூடாது மிரட்டல் வந்து பல பள்ளிக்கூடங்களில் கிறிஸ்துமஸ் விழா நடத்த முடியாம தடுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப சொல்றோம், தமிழ்நாட்டில் நிம்மதியாக கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட முடிஞ்சிருக்கா இல்லையா? இதற்கு யார் காரணம்? நாடு முழுமைக்கும் கலவரங்கள் ஏற்பட்ட பொழுது, நாடு முழுமைக்கும் டிசம்பர் 6, 92 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது, நாடு முழுவதும் கலவரம் ஏற்பட்ட பொழுது, பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பறிபோன பொழுது தமிழகம் அப்பையும் அமைதியா இருந்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா? இங்க இருக்க திராவிடமும் தந்தை பெரியாரும் தான். இன்னைக்கு ஒரு ஆள் சொல்லிட்டு வரா, பிராமண கடப்பாறை எடுத்து பெரியார் உருவாக்கிய திராவிடத்தை உடைப்பேன். எதை கொண்டு வந்து எப்பா இந்த தமிழ்நாட்டில் நாங்க இவ்வளவு நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நீ யார் பெத்த குழந்தைன்னு கண்டுபிடிச்சாச்சுல. RSS நடத்திய விஜில் கூட்டத்தில் ஏறி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களே வச்சு பெரியாருக்கு எதிராக பேச வைக்கிறாரு. அந்த பெண்களும் எழுதி கொடுத்ததை வாசிச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் சிரிச்சு கை தட்டிக்கிட்டு பெரியார் அவை ஒரு பெத்த தகப்பை குழந்தைக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை எனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு பெத்த தகப்ப சண்டை போடுற மாதிரி இன்றைக்கு பெரியாருக்கு எதிராக இந்த இஸ்லாமத்தை சார்ந்த பெண்கள் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. சீமானோட நிலைப்பாடு என்ன? அந்த இஸ்லாத்து பெண்கள்கிட்ட கேட்கிறோம், சீமானோட நிலைப்பாடு என்ன? தாய் மதம் திரும்புங்கள் ஆக்ரோஷமா பேசுவாரு. இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அனைவரும் தங்கள் தாய் மதத்துக்கு திரும்புகிறார்கள். நான் கேட்கிறேன், இஸ்லாமிய பெண்களை பார்த்து கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சி மேடல் ஏறிய பெண்களை பார்த்து கேட்கிறேன், தாய் மதம் திரும்புவதற்கு தயாரா இருக்கிறீங்களா? அது ஒரு பெண்ணு சொல்லுது, பெரியார் என்ன கிராப்பட்ட சொன்னாரு, பேட்டு போட சொன்னாரு, இதெல்லாம் ஒரு பழக்க வழக்கமா? அந்த பொண்ணு பேசுது. கீழே உட்காந்துக்கிட்டு மூளை வளர்ச்சியே இல்லாத மாதிரி ஒரு மூளை வளர்ச்சியே இல்லாத ஆளு சீமா கை தட்டிட்டு இருக்கா. நான் சொல்றேன், இது சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நீங்க அதிகமா பேசுறது எங்க? நீங்க தமிழகத்தில் அறிமுகமானது எதன் போட்டு அறிமுகமானீங்க? ஈழத்தமிழர் விஷயத்தை கடுமையா பேசுறீங்க. முள்ளிவாய்க்காலில் இன அழிப்பு போர் நடந்து முடிந்த பொழுது நீங்க பேசுறதுக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் பெரிய பண்டு கொடுத்தாங்க உங்கள்கிட்ட. அங்கே மேதக பிரபாகரன் ஒரு அணி வச்சிருந்தாருல, பெண்கள் அணின்னு. அந்த பெண்கள் அணிக்கு என்ன அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க? கிராஃப் வெட்டி இருந்தாங்க, பேண்ட் சட்டை தான் போட்டிருந்தாங்க,
காலம்பூரா விடுதலை புலிகளை பத்தி பேசிட்டு இந்த சீமா இன்னைக்கு பெரியார பத்தி இழிவா அந்த அம்மா பேசும் பொழுது கை தட்டி சிரிக்கிறான். இவனுக்கு என்ன பின்புலம், சித்தாந்த பின்புலம்? ஒரு காலத்துல விடுதலை புலிகளுக்கு ஆதரவா பேசும்பொழுது உலகம் இழுக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் பெரும் நிதியை சீமானுக்கு கொடுத்தாங்க. நீலாங்கரையில பெரிய பங்களா, பெரிய வெற்றி பட இயக்குனரா, 100 படம் இயக்கியிருக்காரா? எப்படி இவருக்கு ஒரு வசதி வந்தது? உலகம் இழுக்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தரக்கூடிய பணத்தினால வாழ்க்கை நடத்தினாரு. அப்புறம் பேசினதுக்கு அப்புறம் என்ன முடிவு பண்ணாருன்னா, ஈழத்தமிழர் விஷயத்துல ஈழத்தமிழர் விஷயத்துல எந்த முடிவு பண்ணாங்கன்னா, இவர் போன போது பேதக பிரபாரந்தவரை கூப்பிட்டு போனதாவோ, இவர் இட்லிக்குள்ள ஆமக்கறி வச்சு கொடுத்ததாவோ, ஆமைய கொன்னு அந்த ஓட திருப்பி போட்டு அந்த ஓட்டுல அவங்க கடல்ல பிரயாணம் பண்ண மாதிரியும் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 25 கிலோ எனக்கு ஆமக்கறி கொடுத்துட்டாரு சீமான் சொல்றான். ஒரு ஆள் சீமானே சொல்றான், எனக்கு 25 கிலோ கொடுத்துட்டாருன்னு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் முடிவு பண்ணாங்க, முள்ளிவாய்க்கால்ல வன்னித்தீவு காடுகள்ல மேதகு பிரபாகரன் அவர்கள் ஆயுத போராட்டம் நடத்தினாரா, இல்ல முனியாண்டி விலாஸ் கடை வச்சு நடத்திட்டு இருந்தாரா? சீமான் பேசுறத பார்த்தா முழுக்க முழுக்க ஆமக்கறி, ஆமையை ஓட்ட போடுது. நீ தமிழ்நாட்டுக்கே பிடிச்ச ஆமை, உனக்கு அங்கே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர் பண்டு வராதனால இப்ப எங்க இருந்து பணம் வரும் ஒரு முடிவு எடுத்த. அதுக்கு ஆரியம் தான் சரியான வழி, பிஜேபி தான் சரியான வழி, இந்து கையில் எடுக்க முடிவு பிடித்த. இன்னைக்கு பெரும்பளவு உனக்கு பணம் கொட்டிட்டு இருக்கு. நீ ஒரு பிழைப்பு வியாபாரி, பேச்சு வியாபாரி, அவ்வளவுதான். நீங்க பல பேர் சொல்றீங்கல்ல, போ எங்க தலைவரை பார்த்து நீ சீமான பேசுறது கூட விட்டுருங்க. இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வேலூர் இப்ராஹிம் ஒரு நாள் பேசிருக்கிறார் தலைவரை பார்த்து. என்ன சொல்றாரு வேலூர் இப்ராஹிம்? விஜய் கமலஹாசனை போல விஜயும் காணாமல் போவார் என்றார். எதுக்கு? பாஜக கூட்டணிக்கு வரலன்னா கமல்ஹாசன் போல் விஜயும் காணாமல் போவார்னு வேலூர் இப்ராஹிம் ஒரு நாள் பேசியிருக்கிறார். இந்த வேலூர் இப்ராஹிம் யாரு? இஸ்லாம் அமைப்பில் இருந்துகிட்டு பாஜகவினுடைய சிறுபான்மை பிரிவுடைய செயலாளர் ஒரு போஸ்டிங்கை வாங்கிட்டு, இன்னும் சொல்ல போனா சொந்த மத மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிற ஒரு ஆள். இவர் வேலூர்ல போய் ஒரு தர்கால, ஒரு பள்ளி வாசல்ல, ஒரு மசூதியில் இவர் போய் தொழுகை நடத்தினா கூட அவர்களுக்கு பெரிய போலீஸ் பாதுகாப்போட தான் போறாரு. அவர் எப்ப போனாலும் 50-60 போலீஸ்காரோட தான் போறாரு. அவரு சொல்றாரு கமலஹாசனை பார்த்து, கமலஹாசனை போல விஜயம் காணாமல் போயிடுவாரு. நாங்களா காணாம போவோம்? நாங்க ஒரு சீட்டு ஜெயிக்கலன்னா கூட தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்கிற இடத்திலும் தலைவர் இருப்பார். உனக்கு தெரியுமா வேலூர் இப்ராஹிம்? உனக்கு தெரியுமா? சரிண்ணே உட்காருங்க. வேலூர் இப்ராஹிம் சொன்ன அப்படி பேசிட்டு அவர் சொல்லும்போது சொன்ன அப்படி இந்த மாதிரி சொன்னாங்க. நான் சொல்றேன் வேலூர் இப்ராஹிமுக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு சீட்டு ஜெயிக்கல சரி, ஆனா 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் புதையுண்டு கிடந்த கிராம சபையை கூட்டம் என்ற ஒரு அரிய பெரும் திட்டத்தை முன்வைத்து தமிழகத்தில் கொண்டு வந்தவர் டாக்டர் கமலஹாசன் அவர்கள். நீங்க தமிழ்நாடு வரலாற்றில் காமராஜர் பேரை எழுதுனீங்கன்னா கல்வி கண்டிருந்தவர் காமராஜர் வரும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேர் எழுதுனீங்கன்னா சத்துணவு திட்ட தந்த சரித்திர நாயகர் எம்ஜிஆர் வரும். கலைஞர் பேர் எழுதுனீங்கன்னா சமூக நீதி காத்தவர் டாக்டர் கலைஞர் வரும். மக்கள் நீதி மையத்துடைய மகத்தான தலைவர் டாக்டர் கமலஹாசன் பேர் எழுதுனீங்கன்னா வரலாற்றில் கிராம சபை கூட்டத்தை கண்டுபிடித்தவர் டாக்டர் கமலஹாசன் பேர் வரும். சொல்ல முடியுமா? கிராம சபை கூட்டம் யாருக்கு? ஊராட்சியில் வாழக்கூடிய கடைசி மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அதிகாரம். ஒரு கிராம சபை கூட்டத்தில் கூடி கிராம மக்கள் முடிவு பண்ணி அந்த முடிவை மினிட்ல ஏற்றி அனுப்பினா அதுல உச்ச நீதிமன்றமே தலையிட முடியாது. அது உச்ச நீதிமன்றமே தலையிட முடியாது. எவ்வளவு பெரிய அதிகாரம் கிராம சபைக்கு இருக்குன்னு பாருங்க. அந்த கிராம சபை கூட்டத்தை மீட்டெடுத்தவர் கமலஹாசன்.
வரலாற்றில் அவர் பெயர் எப்பொழுதுமே தங்க எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கு. உண்மை. இவர் வேலூர் பிரான் சொல்றாரு, கமலஹாசனை யாரும் தெரியல, விளம்பர படம் தெரியல. வருமான வரி இன்னைக்கு நடத்துனீங்கல்ல, பிஜேபி இடி ரைடு, வருமான வரித்துறை ரைடு, அமலாக்கத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை, இப்படி ஏராளமான ஆட்களை வச்சுக்கிட்டு எடப்பாடியை மிரட்டுவது, விஜயபாஸ்கரை மிரட்டுவது, ஓபிஎஸ் மிரட்டுவது, எல்லா இடத்துலயும் ரைடு நடத்துறாங்க. ஆனா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு ரைடு நடந்தது. எங்க நடந்தது தெரியுமா? ஆழ்வார்பேட்டையில கமலஹாசன் வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப இந்த மொபைல் போன் இல்லாத காலம், சமூக வலைத்தளங்கள் இல்லாத காலம். அந்த காலத்துல வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆழ்வார்பேட்டையில எங்க தலைவர் வீட்டுக்கு வந்தாங்க. பத்திரிகையாளர்கள் பெரும் கூட்டம். கமலஹாசன் வீட்டுக்கு முன்னாடி ஏதோ பயங்கரமான ரைடு நடக்குது. தமிழகத்துடைய ஸ்டார், இந்தியாவின் நட்சத்திரம், இந்தியாவின் ஐக்கான் அடையாளம் கமலஹாசன் வீட்டில் வருமான வரித்துறை ரைடு நடக்குது. ஒரு மணி நேரத்துக்கு பிறகு வருமானத்துறை வரித்துறை அதிகாரிகள் வெளியே வராங்க. எங்க தலைவர் சிரிச்சுக்கிட்டே அவங்களோட பேசிக்கிட்டே வெளியே வந்து கை குலுக்கி அவங்களை வெளியே அனுப்புறாரு. வெளியே வந்த உடனே வருமானத்துறை வரித்துறை அதிகாரிகள் நிருபர்களை சந்திக்கிறாங்க. நிருபர்கள் கேள்வி கேட்கிறாங்க, கமலஹாசன் வீட்டில் ரைடு நடத்துறீங்களா, எவ்வளவு படம் பிடிச்சிங்கன்னு. அந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சிரிக்கிறார். யார் சொன்னா உங்களுக்கு ரைடு நடத்த வந்தோம்னு? எங்க வருமான வரித்துறை ரைடு ஒரு நடிகர் வீட்டுக்கு போனா எதுக்காக போவோம்? ரைடுக்கு தானே போவோம். அதுக்கு தானே நீங்க வந்திருக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு மறைக்கிறீங்கன்னு நிருபர்கள் கமலஹாசன் அந்த வருமானத்துறை அதிகாரி பார்த்து கேட்கும் பொழுது, வருமான வரித்துறை அதிகாரி சொன்ன பதில் என்ன தெரியுமா? கமலஹாசன் வீட்டுக்கு நாங்க ரைடுக்கு வரல, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் வருமான வரி கட்டுவதில் விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நாங்க ஒரு குறும்படம் தயாரிக்க போறோம். அந்த குறும்படத்துக்கு நடிப்பதற்கு நாங்க கமலஹாசனை தேர்வு செஞ்சிருக்கிறோம். அவர் ஃப்ரீயா நடிக்கிறதுக்கான முயற்சி அவர்கிட்ட கேட்கறதுக்காக வந்தோம். அவரும் இலவசமா நடிச்சு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவரு கமலஹாசன் நடிக்கிறதா சொல்லிட்டாரு. அடுத்த நிருபர்கள் அவரை பார்த்து கேட்கிறாங்க, அந்த வருமானத்துறை அதிகாரிகளை பார்த்து, ஏன் இதுக்கு இணையான நடிகர்கள் இல்லையா? கமலஹாசனை மட்டும் நீங்க ஏன் தேர்வு செஞ்சீங்க? இங்க இணையான நடிகர்கள் இல்லையா? அமிதாப் பச்சன் இல்லையா? ரஜினிகாந்த் இல்லையா? தர்மேந்திர இல்லையா? அடுக்கிறான் ரிப்போர்ட்டர், ஏன் கமலஹாசனை தேர்வு செஞ்சீங்கன்னு. இதுதான் முக்கியமான செய்தி. அந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சொன்னாங்க, இவருக்கு இணையான நடிகர்கள் இருக்கலாம், அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா வருமான வரி கட்டுங்கன்னு மக்களுக்கு ஒருத்தர் வெளிப்படையா சொல்லணும்ல. அப்படி சொல்றவரு வருமான வரியை ஒழுங்கா கட்டுற தகுதி படைத்த ஒரு ஆளா இருக்கணும்ல. அப்படி இந்தியாவிலே ஒழுக்கமான முறையில் வருமான வரி கட்டியவர் டாக்டர் கமலஹாசன் அவர்கள். நாங்க எங்க நாங்க வழக்கமா ஒரு பிளக்ஸ்ல அவர் மீசியை முறுக்கின மாதிரி ஒண்ணு வைப்போம். அந்த மீசியை முறுக்கிறது யாருக்கு தெரியுமா? நேர்மையின் கொம்பனுக்கான அடையாளம். நீங்க யாரும் எங்களை அசைச்சு கூட பார்க்க முடியாது. தேர்தல் காலத்துல ஒருத்தர் கேட்டாரு, ஓஎஸ் மணியன் ஒரு அதிமுக கமலஹாசன் என்ன கட்டியிருக்காரு, அவர் என்ன வருமான வரித்துறை பாக்கி வச்சிருக்காரு. திரும்ப கமல் சொன்னாரு, நான் வருமான வரித்துறை எவ்வளவு கட்டியிருக்கிறேன், வருமான வரித்துறையினுடைய வரிசையில என்னோட பேர் எங்க இருக்குன்னு போய் பாரு. உங்க ஓபிஎஸ் டீ கடை வச்சு நடத்துறவருக்கு எப்படி இவ்வளவு சொத்து வந்துச்சுன்னு சொல்லுன்னாரு. அதோட ஓஎஸ் மணியை ஓடிப்பிட்டா. அப்படி யாருக்கிட்ட நீங்க பேசுறீங்க? எங்க பார்த்தாலும் கலவரத்தை பிஜேபிக்கு வருவோம். திருப்பூர் பிரச்சனை நம்ம தோழர்கள் நம்ம ஆட்கள் எல்லாரும் பேசுறாங்க, தீபத்தூள்ல தீப ஏத்து, தீபத்தூள்ல தீப ஏத்துறீங்க. 100 ஆண்டு காலமா ஒரு பழக்கம் இருக்கு. 100 ஆண்டு காலமா ஒரு பழக்கம் இருக்கு. அந்த பழக்கத்தின் அடிப்படையில் கார்த்திகை தீபத்தை ஏத்துறாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து இது பண்றாரு, ஒரு மனு போடுறாரு, இதுக்கு ஏத்தாதீங்க அங்க ஏத்துக்கன்றாங்க. கோர்ட் என்ன கேக்குதுன்னா, கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஏதாவது எவிடன்ஸ் கொடுங்க. இந்த தூண்ல ஏத்துவதற்கு இங்கதான் ஏத்திருக்காங்க, ஏதாவது ஆதாரம் கொடுக்கணும்னா ஆதாரம் கொடுக்க மறுக்கிறாங்க கோர்ட்ல. கேட்டா எங்க நம்பிக்கை சார்ந்த விஷயம் சொல்றாங்க. எது நம்பிக்கை சார்ந்த விஷயம்? கோர்ட்ல இப்ப 100 வருஷமா இடது பக்கம் போவது என்பதுதான் சாலை விதி, வலது பக்கம் வருவது என்பதுதான் சாலை விதி. 100 ஆண்டுகளாக இந்திய சாலை திட்டம் இப்படித்தான் செயல்பட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்து என்னோட நம்பிக்கை நீங்க இடது பக்கம் வாங்க வலது பக்கமா போங்கன்னா அரசாங்கம் கேட்குமா? அரசாங்க நடவடிக்கை எடுக்குமா?
இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த இந்து முன்னணி எல்லாரும் எதுக்காக யாரை எது சண்டை போறீங்க? திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை அன்றாட முருகனுக்கு 6 கால பூஜை நடத்தக்கூடிய பற்று பூசாரி இவங்க தான் வழக்கமா ஏத்துற கார்த்திகை தூண்ல ஏத்திட்டு இருக்கிறாங்க. நீ வந்து என்ன சொல்ற, இங்க ஏத்துன்ற. இந்த இடம் எங்க இருக்குன்னா தர்காக்கு பக்கத்துல இருக்கு. 6 படை வீடு வந்து முருகனுக்கு தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம், மதுரை இன்னொரு இடம் பழமுதிர்ச்சோல, திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, இதோட சுவாமி மடம் 6 படை வீடு. 6 படை வீடு தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதனாலதான் முருகனை தமிழ் கடவுள் சொல்றோம். பீகார்ல இருந்து வந்துட்ட ஹரிஹர ராஜா சர்மா நான் மதுரையை அயோத்தியா மாத்துவேன்னு சொல்றா. உன்னை எப்படியா நாங்க விடுவோம்? எப்படி நீ மதுரை அயோத்தியா மாத்த விடுவீங்க? மத நல்லிணக்கத்துக்கு காக்கிற பூமி இது. நான் உனக்கு கேட்கிறேன், நீ இந்து தான், நாங்க எல்லாம் இந்துக்கள் தான், நீ இந்துக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் சொன்னியா சொல்லிக்கிற. முருகன் உனக்கு எந்த அத்தாரிட்டி கொடுக்கல, நீயா தான் சொல்லிக்கிற. நான் என்ன கேட்கிறேன்னா, 2014 பெட்ரோல் விலை 60 ரூபா, இன்னைக்கு 100 ரூபா. நான் இந்து தான், பெட்ரோல் பங்க்ல போய் நான் இந்து, பாரத் மாதா கி ஜெய் போடுறா. பெட்ரோல் 60 ரூபாய்க்கு நான் போடுவானா? செவத்துல 2 போடு போடுவான். சிலிண்டர் விலை அன்னைக்கு 650 ரூபாய் மோடி ஆட்சிக்கு வரும்போது, இன்னைக்கு 1000 ரூபாய். ஏங்க தங்க விலை என்னங்க? இன்னைக்கு காலையில செய்திங்க 1,04,000 ரூபாய் போயிருக்கு ஒரு பவுன். ஒரு பவுனோட விலை 1,04,000 ரூபாய் போயிருக்கு. 1,04,000 ரூபாய் போயிருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய திருமண வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்கு முக்கியமான விஷயமா நகை இருக்கு. திருமணத்திற்கான காரணியாக, முக்கிய காரணியாக நகை இருக்கு. அந்த நகையினுடைய விலை இன்னைக்கு ஒரு பவுனுக்கு 1,04,000 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்குன்னா, இது குறித்து பேசுவதற்கு அர்ஜுன் சம்பத்துக்கோ, நயினார் நாகேந்திரனுக்கோ, எச் ராஜாக்கோ, வானதி சீனிவாசனுக்கோ, தமிழிசை சவுந்தரராஜனுக்கோ என்னைக்காவது ஒரு முறையாச்சும் நீங்கள் பேசியிருக்கிறீங்களா? நீங்க என்ன இந்துக்களுக்காக வாதாடுறீங்க? உங்களுடைய நோக்கம் எல்லாம் கலவரத்தை ஏற்படுத்துவது. உங்களுடைய திட்டம் எல்லாம் மதுரையில் ஏதாவது பிரச்சனை பயன்படுத்துறது. நான் சொன்னேன், இப்ப 6 படை வீடு முருகன் கோயில், 6 படை வீடுகளும் கார்த்திகை தீபம் முறையாக ஏற்றப்பட்டு இருக்கு. திருவண்ணாமலையில வருஷம் வருஷம் முறையாக ஏற்றப்பட்டு இருக்கு. அப்படியே இங்க திருப்பூர்னா பக்கத்துல தர்கா இருக்கு. அப்ப அங்க ஏழரை இழுக்க முடியும். ஒரு 176 இடம் இருக்கு RSS வெப்சைட்ல. எங்கெங்கெல்லாம் அந்த கலவரத்தை போடுவானான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுதான் இந்துக்களுக்காக செய்யறதா? நீங்க இந்துக்களா? நீங்கள் சங்கிகள். நாங்கள் தான் இந்துக்கள். என் பேரே சரவணன், எங்க அண்ணன் பேரு பாலமுருகன், என் தங்கச்சி பேரு சக்திமயில், எங்க அப்பா ஒரு முருக பக்தர். இதெல்லாம் அர்ஜுன் சம்பத்தும் எச் ராஜாவும் சொல்லியாடா எங்க வீட்டுல பேர் வச்சாங்க. வெள்ளிக்கிழமை வீடு பூரா கழுவிட்டுருவாங்க எங்க வீட்டுல. வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு எத்தனை விருந்தாளி வந்தாலும் கரிமீன் எடுக்க மாட்டாங்க. இந்த அனுஷ்டானம் எல்லாம் நாங்க ஆண்டாண்டு காலமா 1000 ஆண்டுகளா 200 ஆண்டுகளா நாங்க தொடர்ச்சியா நடந்து வந்த விஷயம். இந்த சோமவாரம் வருடம் முருகனுக்கு இருக்கிறதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். திடீர்னு நீ வந்து இன்னைக்கு முருகனுக்கு அத்தாரிட்டி ஆகிக்கிட்டு, முருகனுக்கு நாங்க தான் ஒரு பையன் இருந்தாருல்ல பூர்ணச்சந்திரன், உண்மையிலே வருத்தத்துக்குரிய செய்தி. எனக்கு தம்பி தான் 2 சிறு குழந்தைகளை விட்டு தீ குடிச்சிட்டாரு. ரொம்ப வருத்தமான செய்தி. எந்த நோக்கத்திலும் எந்த உயிரும் பலியாயிடக்கூடாது, இயற்கையை தவிர. அதை நினைக்கிறவங்க நாங்க. அதான் அன்பே சிவம் சொல்றாரு தலைவர். ஆனா என்ன நடந்துச்சு அந்த குடும்பத்துல? அந்த 2 குழந்தை இறந்து, அந்த 2 குழந்தை விட்டுட்டு அந்த பையன் இறந்து போயிட்டா. அப்படி 10th படிக்கும் போது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, வருத்தம் தெரிவிக்கிறோம். அந்த பையனோட ஆன்மா சாந்தி அடையட்டும்னு வேண்டிக்கிறோம். ஆனா என்ன, அந்த பூர்ணச்சந்திரனோட பாடியை வாங்குறதுக்கு யார் யாரு போயிருக்கிறா? நயினார் நாகேந்திரன், அர்ஜுன் சம்பத்து, எச் ராஜா, முருகன்ஜி, இது பல பேர் போய் ஐயப்ப. அந்த அம்மா பூர்ணச்சந்திரனோட தாய் சொல்லுது, ஐயா தயவு செஞ்சு விட்டுருங்க, என்னோட பையனை வச்சு நீங்க அரசியல் குளிர்காய வேணாம், நீங்க கிளம்பி போக. அரசியல் கட்சியாக அரசாங்கம் எங்களுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சிருச்சு, தயவு செஞ்சு நீங்க கிளம்பி போங்கன்றது எல்லா இடத்துலயும் வீடியோடியுமா வந்தது. எதுக்காக சொல்லுங்க? வழக்கமா என்ன நடக்கும்? ஒரு வீட்டுல ஒரு ஊர்ல ஒருத்தர் இறந்து போனாருன்னா, அபாண்டமா இறந்து போனாருன்னா, ஒரு படுகொலை ஆச்சுன்னா குடும்பத்தினர் தலை போய் நிற்பாங்க.
பாடிய வாங்க மாட்டோம் சண்டை போடுவாங்க, நீதி கிடைக்கும் போராடுவாங்க. ஆனா பூர்ணச்சந்திரன் விஷயத்துல பூர்ணச்சந்திரன் குடும்பம் இதை விட்டுருங்க, இது அரசியல் ஆக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட பாஜக காராலு அந்த பாடிய வாங்கிட்டு நாங்க ஊர்வலம் போகும்ன்றா. அது எப்படி ஏத்துக்க முடியும்? மோடி சொல்றாரு, நம்ம எச்சராஜா சொல்றாரு, அயோத்தி மதுரை அயோத்தியா மாத்துவோம், அயோத்தியா மாத்தும் சொன்னதோட சரி. அதுக்கு அடுத்து என்ன சொன்னாரு? அயோத்தியில ஆயிரக்கணக்கான இன்னுயிர்களை கொடுத்து தான் நாங்க அந்த இடத்துல ராமருக்கு கோவில் கட்டணும்ன்றாரு. அடுத்த கட்டம் என்ன வர்றாரு? மதுரை அயோத்தியா மாத்தும்ன்றாரு. அப்படின்னா நோக்கம் என்னன்னா பூர்ணச்சந்திரனோட இந்த விஷயம் நின்றக்கூடாது, இந்த கலவரத்தை பற்றி எனக்கு இன்னும் பல உயிர்களை காவு கொடுக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கம். நான் கேட்கிறேன், எங்க வீட்டு பிள்ளைதான் சாகணுமா? எச்ராஜா வீட்டுல இருந்து ஒரு பிள்ளை வராதா? சண்டை போடுவதற்கு பூரா இந்துக்களே வாருங்கள், எதுக்கு கலவரம் பண்ண? இந்துக்களே வாருங்கள், எதுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக? இந்துக்களே வாருங்கள், எதுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக? சரி, எல்லாரும் வந்தாச்சு, கருவறைக்குள்ள கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள போகணும், இந்துக்களே வராதிங்கிறான். நீ வேற இந்து, நான் வேற இந்து. கலவரம் பண்றதுக்கு பூரா எல்லா பிசி எஸ்சி எஸ்டி இந்துக்கள் வேணும். கோயில்ல பூஜை செய்யறதுக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்கு பொங்கல் வாங்கி தின்றதுக்கு நீங்க மட்டும் இருந்தா போதும். இது என்ன இந்து ஒற்றுமை? இது என்ன இந்து ஒற்றுமை? இதைத்தான் நாங்க கண்டிக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் சொல்றோம், முடிக்கிற போறேன். தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் கமலஹாசன் 2018 இந்த கட்சி ஆரம்பிச்சாரு. எங்களுக்கு ஒரு சீட்டு கூட இல்லாம போலாம். எம்பி சீட்டாக நான் மாநிலங்கள் வாங்கி 2 கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதல் கேள்வி, இந்தியாவின் சாலைத்துறை மந்திரி நிதின் கட்கரியை பார்த்து, நீ கலக்கிற பெட்ரோல்ல எத்தனால் 20% கலக்குது, அந்த எத்தனாலோட பயன்பாடு என்னன்னு கேட்டிருக்காரு. அடுத்த கேள்வி, ஜிதேந்திர ராம் என்ற அணுசக்தி துறை மந்திரியை பார்த்து, இந்தியாவுடைய அணுசக்தி துறைக்கு பயன்படுத்தக்கூடிய யுரேனியத்தையும் தோரியத்தையும் எவ்வாறு பயன்படுத்துறீங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த 2க்குமே பதில் சொல்ல முடியாத மந்திரிகள் பின்னாடி போய் லெட்டர் அனுப்பி ரிட்டர்னா பதில் கொடுத்துருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆனதுக்கு பிறகு கேட்ட இந்த 2 கேள்வியிலும் எந்த அரசியல் கலப்பு இருக்கா? அணு ஆயுத உற்பத்தி சம்பந்தமா பேசுறாரு, அதுல ஏதாவது அரசியல் கலப்பு இருக்கா? பெட்ரோல் எத்தனால் கடந்த பெட்ரோல்ல இயந்திரங்கள் பாதிக்கப்படுது, அதுல ஏதாவது அரசியல் கலப்பு இருக்கா? அடுத்த தேசத்தின் அடுத்த தலைமுறையின் நலனை நம்புகிற ஒருத்தர் தான் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழுப்ப முடியும். எங்க தலைவர் அடுத்த தலைமுறையினுடைய நலனை நம்புறவர், அவரை காக்கணும் போறார். அவர் ஒரு பழமொழி இருக்கு, அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் நல்ல தலைவர். எங்கள் தலைவர் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவர், நல்ல தலைவர். நான் இப்பயும் சொல்றோம், தமிழ்நாட்டில் நாங்க கூட்டணி வச்சிருக்கலாம், கூட்டணி வச்ச கட்சிகள்ல பல பிரச்சனை இருக்கலாம், ஆனா நாங்க அப்படி கிடையாது. ஏன் அப்படி கிடையாதுன்னு சொல்றேன் கேளுங்க. எங்க தலைவரோட நேரடி அரசியல் குருவே அவருக்கு ஒன்னு மகாத்மா காந்தி, ஒன்னு தந்தை பெரியார், ஒன்னு அம்பேத்கர் தான் அவர் பெரும்பாலும் கோட் பண்ணுவார் மேடையில். தந்தை மகாத்மா காந்தியே குருவா யார சொல்றாருன்னா இயேசு பிரான சொல்றாரு. இயேசு பிரான் பண்ணிய பல பிரசங்கங்களை கேட்டுதான் நான் இந்த மாதிரியான ஒரு ஆளா மாறினேன்னு மகாத்மா காந்தியே சொல்றாரு. இயேசுடைய மல பிரசங்கங்களை பத்தி பைபிள் ஒரு கதை சொல்லப்படுது. இயேசுநாதர் மலையில உட்காந்துட்டு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, பொதுமக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெண் ஓடி வர்றா. அந்த பெண் ஓடி வர்றா, அந்த பெண்ணை கற்களால அடிச்சு விரட்டுறாங்க. அப்படி கற்களால அடிச்சு விரட்டும் பொழுது அந்த பெண் குட்டுயிரும் குடையுமா ஓடி காவல் நிலையத்தை அந்த இயேசுநாதர்கிட்ட மண்டிடுது. இயேசுநாதர் விசாரிக்கிறாரு, என்ன விசாரிக்கிறாரு, ஐயா நீ அந்த மாதிரி அடிக்கிறாங்க, கல்லால் அடிச்சு ஊரை விட்டு துரத்தி வராங்க. இயேசுநாதர் என்னமா எதுக்காக இப்படி அடிக்கிறாங்கன்னு ஊர் மக்களை பார்த்து கேட்கிறாரு. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த பெண் ஒரு வேசி, இயேசு பிரான் அவர்களே இந்த பெண் ஒரு வேசி, அதனால் இந்த பெண் ஊருக்குள்ள இருக்கக்கூடாதுக்காக நாங்க கல்லால் அடிச்சுட்டு வரோம்னு சொல்றாங்க. இயேசு திரும்பவும் சொல்றாரு, இந்த பெண் வேசி என்பது உண்மைனா இந்த பெண்ணை நீங்க கல்லால் அடித்து கொள்ளணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா உங்களில் எவன் யோக்கியனோ அந்த யோக்கியன் முதல் கல்லை அந்த பெண்ணின் மீது எறிங்கன்னு சொல்றார்.
எல்லாரும் கல்ல தூக்கி போட்டு அவமானத்துல தலை குடிஞ்சு நிக்கிறாங்க. இது இயேசுவோட மனப்பிரசங்கம். நான் இப்ப சொல்றேன், இயேசு இந்த சமகாலத்துல நம்மோட வாழ்ந்திருந்தா, இயேசு இந்த சமூக அரசியல் இப்ப இருந்திருந்தா, அவர் கேட்டார்ல அந்த ஊர் மக்களை பார்த்து ஒரு கேள்வி, உங்களில் எவன் யோக்கியனோ அவன் சொல்லுங்கள்னு. இப்ப நாங்க சொல்லுவோம், எங்களை பார்த்து இயேசுநாதர் கேள்வி கேட்டா, எங்கள் தலைவர் யோக்கியமானவர், எங்கள் தலைவர் நாணயமானவர், எங்கள் தலைவர் ரத்த தானம் செய்திருக்கிறார், கண் தானம் செய்திருக்கிறார், உடல் தானம் செய்திருக்கிறார். நண்பர்களே, வரக்கூடிய தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். ஏதோ திமுக பிஜேபிக்கும் நடக்கக்கூடிய போராட்டம் அல்ல, அதிமுகவுக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் திமுக நமக்கு நடக்கிற போராட்டம் இல்ல, விஜய்க்கு நமக்கு நடக்கிற போராட்டம் இல்ல. நடக்கக்கூடிய தேர்தல் இந்த தேசம் தமிழ்நாடு மதசார்பற்ற தன்மையோடு நீடிக்க வேண்டுமா, நம்முடைய மக்கள் மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டுமா, நம்முடைய மக்கள் கலவர பூமியில் இருந்து நிம்மதியாக உயிர் வாழ வேண்டுமா, இது போன்ற கேள்விகளுக்கு விடையளிக்கும் தேர்தல் தான் 2026 தேர்தல். அத்தகைய தேர்தலில் மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் டாக்டர் கமலஹாசன் அவர்கள் காட்டுகின்ற வழியின் பிரகாரம் நடக்கக்கூடிய தேர்தலில் அவர் காட்டுகின்ற எதிரிகளை, அரசியல் ரீதியான எதிரிகளை வீழ்த்தி தமிழகத்தில் மக்கள் நீதி மையம் மகத்தான தலைவர் மனித புனிதர் டாக்டர் கமலஹாசன் அவர்கள் காட்டுகின்ற பாதையிலே அடுத்து தமிழ்நாடு நடைபெறுவதற்கான மேடையாக இந்த மேடை முதல் மேடையாக அமைந்தது என்று கூறி இங்கே பேசுவதற்கு வாய்ப்பளித்த மக்கள் நீதி மையத்தின் மேற்கு மாவட்டத்திற்கு எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.